I'm a mind coach and Ho'oponopono healer and welcome to my channel Mind Miracle. நம்மளுடைய சேனலில் ஆழ்மனம் பிரபஞ்சம் ஹோ'oponopono தியானம் போன்று தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பணப்பிரச்சனையை ஹோ'oponopono தியானத்தின் மூலமாக எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக அவங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த பணம் அப்படிங்கிறது ஏன் சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, சில பேருக்கு ஏன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷின். என்ன ஹோ'oponopono தியானத்தை பற்றி என்ன அப்படி, இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி வடிவம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இது ஒரு சக்தி வடிவம். அப்போது அந்த எனர்ஜியோட ஃப்ரீக்குவென்சியில் நீங்களும் இருந்தால் தான் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, பணத்தோட ஃப்ரீக்குவென்சியோட உங்கள் மைண்டை ஃப்ரீக்குவென்சியும் மேட்ச் பண்ணால் மட்டும்தான் பணம் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும் அப்படின்னு. அதெல்லாம் எப்படி மேட்ச் பண்ணுறது, இந்த பணத்தோட ஃப்ரீக்குவென்சியோடு எப்படி என்னோடய மனசை அலைன்மெண்ட்டோடு வைக்கிறது, அதற்கு ஏற்ற மாதிரி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரி, அதுக்கு முன்னாடி பணத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் என்னெல்லாம் மனசுக்குள்ளார வருது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பணம் அப்படின்னா மனசுக்குள்ளார என்ன வருது? சில சமயங்களில் சந்தோஷம் வரலாம், பல சமயங்களில் ஒரு லேக் மைண்ட் செட், பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமான ஒரு மனோநிலையில் இருக்கலாம். இல்லை பணத்தை பற்றின ஒரு எதிர்மறை உணர்வுகள்லாம் இருக்கலாம். பணம் இருந்ததுன்னா அவங்க ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க, பணம் இருந்ததுன்னா கொஞ்சம் கேரக்டர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி விதவிதமான ஒரு கற்பனை, விதவிதமான எண்ணங்கள் இருக்கலாம். பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், பணம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய எண்ணங்கள் மனசில் இருக்கலாம். இந்த எண்ணங்கள் நம்மளாக உருவாக்கினதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த எண்ணங்கள் நம்மளால் உருவாக்கப்பட்டவை தான். நம்முடைய எண்ணங்கள் நம்மளால் உருவாக்கப்பட்டவை. சரி, இந்த எண்ணங்கள் எப்படி நம்மளுக்கு வந்திருக்கும், இந்த மாதிரியான பணத்தை பற்றின நம்மளுக்கு தாட்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, சின்ன வயசுலே நம்மளுடைய பேரண்ட்ஸை பார்த்து தானே நம்ம வளர்ந்துருப்போம். அப்போது அவங்களுடைய வார்த்தைகள் தான் நம்ம மனசில் இருக்கும். ஸோ அவங்க எந்த மாதிரியாக அவங்க வளர்ந்துருக்காங்க, நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சில சமயங்களில் நம்மளுடைய பேரண்ட்ஸ் பணத்துக்கு கஷ்டப்பட்டதாக நம்ம பார்த்துருப்போம். அப்போ அவங்க நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க, பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அடிக்கடி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலையிலையும் பணத்துக்கு கஷ்டப்படுறவங்கள பார்த்துருப்போம். அப்படின்னா நம்ம மனசில் என்ன மாதிரி தோணுன்னா, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. அது சிலரால் மட்டும்தான் முடியும், எல்லாராலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு தாட்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ எகெயின் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம் நம்ம மனசுலையே பல தடவை யோசிச்சுருந்துருப்போம், பல தடவை அதே மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். இல்லை சில சமயங்களில் பணத்தை நீங்கள் லூஸ் பண்ணியிருப்பீங்க, அது ஒரு கசப்பான அனுபவமாக மனசில் பதிஞ்சு போயிருக்கும். ஸோ அந்த எமோஷ்னல் வூண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு ஏமாற்றம், அந்த வருத்தம் எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கும். அதை நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம். அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு நஷ்டம் வந்திருக்காது. சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஸ்னஸில் ஏதோ ஒரு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த லாஸ்லேருந்து மனதளவில் மீண்டு வர்றதுக்கே பல மாதங்கள் ஆகிருக்கலாம். என்னால் அன்றைக்கி அதை செய்யாமல் இருந்திருந்தால் நான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன், அதை பண்ணாமல் இருந்திருந்தால் எனக்கு இவ்வளோ நஷ்டம் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி, இல்லை இதை பண்ணியிருந்தால் எனக்கு பணம் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் நம்மளுடைய மனசில் பதிஞ்சு போயிருக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் பணம் அப்படின்னு நம்ம ஒரு தோன்றப்பையே ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு நம்பிக்கைகளும் மனசில் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய மனசில் பணம் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு தடைகளாக இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் எமோஷ்னல் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். பணம் நம்மக்கிட்ட வர்றதுக்கு நம்மளால் உருவாக்கப்பட்ட மனத்தடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது நம்ம எல்லாருமே பர்பஸாலாம் நம்ம க்ரியேட் பண்ணுறதில்ல, ஆனால் அது க்ரியேட் ஆகிடுச்சு, அதுதான் விஷயம். பிகாஸ் ஆஃப் அவர் என்வாயன்மெண்ட், இல்லை நம் வளர்ந்த விதம், நம்ம பார்த்த விஷயங்கள், நம்முடைய அனுபவங்கள், இது எல்லாமே பணத்தை பற்றின ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வுகளை நம்மளோட மனசில் உருவாக்கிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கூட பண்ணியிருப்பீங்க, நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. ஆனாலும் பணம் உங்ககிட்ட வர்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம மனசில் பணத்தை பற்றின இருக்கிற எதிர்மறை எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீக்கிறது தான் முதல் ஸ்டெப். ஏன்னா இப்போ ஒரு பைப்லைனில் இருக்குது, அதில் தண்ணி போயிட்டுருக்கு, நடுவில் ஒரு கல்லோ மண்ணோ ஒரு பிளாக் இருக்குது, அடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கல்லையும் மண்ணையும் எடுத்தால் தான் அந்த தண்ணிங்கிறது ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி தான் பணம் அப்படிங்கிறது இட்ஸ் அன் எனர்ஜி ஃப்ளோ. நம்ம வாழ்க்கையில் பணம் ஈஸியாக நம்ம வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிற
அந்த மனத்தடைகளை கிளியர் பண்ணணும். ஓகேவா? சரி, அந்த மனத்தடைகளை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் ஹோபோனோபோனோ தியானத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ பணத்தை நினச்சி அந்த ஹோபோனோபோனோ தியானத்தில் இருக்கிற அந்த 4 ஃப்ரேசஸ், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த 4 ஃப்ரேசஸை பணத்தை நினச்சி டெய்லி சொல்லிட்டு வாங்க. காலையில் ஒரு 21 டைம்ஸ், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 21 ஆர் 108 டைம்ஸ் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. ஓகே, நான் இன்றைக்கி சொன்னோன்னா நாளைக்கு எனக்கு பணம் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இட் இஸ் அ ப்ராசஸ். ஓகேவா? ஏன்னா பல வருஷங்களாக நம்ம மனசில் அந்த தடைகளை உருவாக்கியிருக்கோம். அப்படின்னா அந்த தடைகளை நீக்கிறதன் மூலமாக உணர்வு பூர்வமான அந்த தடைகளை நீக்கிறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ டே பை டே நீங்கள் சொல்ல சொல்ல பணத்தை பற்றின எதிர்மறை எண்ணங்களும் உணர்வுகளும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் பணம் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறப்பயே உங்கள் மனசில் நம்பிக்கையோடு கேட்க போவீங்க. சரி, நம்மக்கிட்ட பணம் கேட்க போகிறோம், அது ஒரு பேங்க்கோ எதுவோ நீங்கள் கேட்க போகிறோம், நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை உங்கள் மனசில் உருவாகும். ஏன்னா நீங்கள் டெய்லி ஹோபோனோபோனோ பண்ணுறப்போ எதிர்மறை நம்பிக்கைகள்லாம் கிளியர் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு கேட்க போகிறப்போ உங்களுடைய வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற விதம் எல்லாமே உங்களுக்கு பணம் கொடுக்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். சரி, இவங்க சொல்கிறத நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வேணுமோ, அது எந்த ஃபார்மில் வேணுமோ அது உங்கள்கிட்ட கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதற்கு தேவையான முயற்சிகளையும் ரொம்ப நம்பிக்கையோடு செய்வீங்க. ஓகே, கண்டிப்பாக என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த விஷயத்தை செய்ய முடியும், வாங்கின பணத்தையும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீபே பண்ண முடியும். ஸோ அது லோனாக இருக்கலாம், இல்லை எதுவாக இருக்கலாம். ஓகே, ஸோ அது விஷயம் என்னென்னா உங்களால் பணத்தை வாழ்க்கையில் பெற முடியும் பை யுவர் ஓன் எஃபர்ட்ஸ். ரைட்டா? இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக பணம் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் செய்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். ரைட்டா? நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பணம் உங்கள்கிட்ட கிடைக்க ஆரம்பிக்கும் பை யுவர் ஓன் எஃபர்ட்ஸ், பை ரிமூவிங் திஸ் மென்டல் பிளாக்ஸ். ரைட்டா? அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது பணத்தை பற்றின எதிர்மறை எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீக்கிறதுக்கு இந்த ஹோபோனோபோனோ தியானத்தை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். இதில் இருக்க 4 ஃப்ரேஸ் சொல்கிறதன் மூலமாக நீங்கள் தடைகளை நீக்கிறீங்க, பணம் உங்கள்கிட்ட நீங்கள் செய்கிற செயல்கள் மூலமாக வர ஆரம்பிக்குது. ஓகேவா? அதனால் இது நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற பொருளாதார வசதியை உங்களுடைய முயற்சிகள் மூலமாக உங்களால் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.